வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லட்சுமி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 18ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. கும்பராசி. கும்பராசிக்கு உங்களோட ராசி 12 இருக்கும்போது கொஞ்சம் செலவுகள் பண்ணிப்பீங்க. உங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறதான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் செவ்வாய் ராசியிலே இருக்குது. ஸோ செவ்வாய்ன்றது உங்களுக்கு 3ஆம் அதிபதி மற்றும் 4ஆம் அதிபதியான சுக்கிரனும் ராசியில் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் விற்பனை, அதனால் ஒரு வருமானம் வரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னா. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பாதகாதிபதியாக சுக்கிரன் இருக்கும்போது பெண்கள் விஷயங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப தந்தை சார்ந்த விஷயங்கள். அப்பாவுக்கு மேலே நிறைய அன்பு இருக்கும். பட் இருந்தாலும் அவருடைய நடவடிக்கைகள் சில நேரங்கள் உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தங்கள் பருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. 2ல் குரு இருக்கிறது நல்ல விஷயம் தான். 2 11ஆம் அதிபதி, அதுவும் 2ல் ஆட்சியின் போது நல்ல வருமானம் வரும். குடும்பத்தில் ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி உங்களுக்கு 3ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது புதிய திட்டங்கள், புதிய விஷயங்களுக்காக முயற்சிகள் பண்ணுவீங்க. ஸோ அது நல்ல விஷயம்தான். தொழில் சார்ந்த விஷயங்கள், புதிய முயற்சிகள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 4 9ஆம் அதிபதி ராசியிலும் அம்மா மேலேயும் அப்பா மேலேயும் ஒரு புதிய ஒரு கண்ணோட்டத்தில் உங்களோட எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. புதிய வண்டிகள் வாங்கலாமா, வண்டியை மாற்றலாமா, வீடு மாற்றலாமாட்ட வர விஷயங்களும் இருக்கும். பாருங்கள், முதல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கா என்ன ஏதுங்கிறத பார்த்துங்க. சும்மா ஹரிபரியில் எந்த டிசிஷனும் எடுக்க வேண்டாம். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துக்கணும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 3ல் சூரியன் உச்சம். ஸோ அது 7ஆம் தேதி 3ல் உச்சம்னும் போது காமத்திரிகோணமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் காதல் சார்ந்த விஷயங்கள்லாம் மலர்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது பார்த்துக்குங்க கொஞ்சம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் அந்த 3 7 11 ஒர்க் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க நல்லது. அந்த டைமில் நமக்கு கொஞ்சம் மூளை வேலை செய்யாது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது. ஏதாவது சூரியன் ராகு. ஸோ சூரியன் 7ஆம் அதிபதி மற்றும் உங்களுக்கு 5ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி புதனும் அங்கே இருக்கும் பொழுது அதனால் ஒரு அவப்பேர் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனம் தேவை. அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி 6ஆம் அதிபதி சனியுடைய பார்வை இருக்கும். வேலையில் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து நடக்கும். 5 8ஆம் அதிபதி 3ல் இருக்கிறனால குழந்தைகளால் ஒரு சின்ன டென்ஷன்ஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக. குழந்தைகள் காதல் சார்ந்த விஷயம்லாம் ஒரு எமோஷன்ஸ் டென்ஷன்ஸ்லாம் வரும். ஏன்னா 3 8 போது 8க்கு 8 வரனால கொஞ்சம் எமோஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி உங்களுக்கு 7ஆம் அதிபதி சூரியன் நல்ல உச்சமாக இருந்தாலும் 8ஆம் அதிபதி கூட இருக்கிறனால அப்பப்போ ஒரு சின்ன பிரச்சனைகள் வரும். குழந்தைகளால் உங்களுக்கு பிரச்சனை, ஏதாச்சும் லவ் சம்மந்தமான விஷயங்கள்லாம் இப்போ கொஞ்சம் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. அதனால் ஒரு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ கவனம் தேவை. ஏன்னா அந்த 3 8ன்னு வந்ததுனாலே கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். நமது எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் கம்மியாகும்போது நம்ம டென்ஷன் ஆகிடும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி 9ஆம் அதிபதி சுக்கிரன் உங்களோட ராசியில் இருக்கும்போது அப்பா மேலே ஒரு பரிவு பாசங்கள்லாம் ஏற்படும். பட் இருந்தாலும் அது பாதகஸ்தானம் போது அவர் என்ன இப்படிலாம் பண்ணுறாருங்க அப்படின்னு ஒரு புலம்பலும் இருக்கும் கூடவே. வெளிநாட்டில் இருக்கவங்க நல்ல வளர்ச்சி, நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான். தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களை எண்ணங்கள் இருக்கும். பெரிய அளவில் முன்னேறணும், பெரிய அளவில் சாதிக்கணுங்கிற எண்ணங்கள், தொழில் நிறைய மாற்றங்கள் பண்ணணுங்கிற விஷயம் சூப்பராக இருக்கும். லாபங்கள், நல்ல லாபங்கள் இருக்கும். குடும்பத்திற்கு தேவையான பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. மே 1ஆம் தேதிக்கு மேலே ஒரு பெரும் பணம் உங்கள் குடும்பத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வாரம் மட்டுமில்லை, வருகின்ற எல்லா வாரம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். இறைவனை பிரார்த்திக்கணும். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயண ஜீவன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.